ஒருவன் தன் வேலையில் இடமாற்றம் காரணமாக இருந்த வீட்டை காலி செய்து கொண்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த ஊருக்கு போக வேண்டுமானால் வழியில் உள்ள ஒரு பெரிய ஆற்றை கடந்தாக வேண்டும். ஏற்கனவே ஆற்றில் நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகை வாடகைக்கு பேசி ஏற்பாடு செய்து கொண்டான். வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் படகில் ஏற்றி மனைவி குழந்தைகளோடு படகில் ஏறி அமர்ந்து ஆற்றில் சிறிது தூரம் சென்றவுடன் படகு ஆடத் தொடங்குகிறது. படகில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றியதால் படகு மெல்ல மெல்ல ஆற்றில் மூழ்க தொடங்கியது. ஆற்று நீர் கொஞ்சம் கொஞ்சமாக படகின் உள்ளே வருவதை பார்த்த அவன் நிலைமையின் ஆபத்தை புரிந்து கொண்டான். விரைந்து செயலாற்ற தொடங்குகிறான். பாரத்தை குறைப்பதற்காக ஒவ்வொரு பொருளாக ஆற்றில் வீசினான். கட்டில், பீரோ, கிரேட்டர், மிக்சி, குளிர்சாதன பெட்டி என ஒவ்வொன்றாக ஆற்றிலே தள்ளிவிட்டான். ஓரளவு பாரம் குறைந்தவுடன் படகானது மெல்ல மெல்ல மேலே எழுப்பி வருகிறது. படகில் நீர் நுழைவதும் நின்றுவிட்டது. பிறகு படகு பாதுகாப்பாக மறுகரையை வந்தடைகிறது. தனது மனைவியை பார்க்கிறான். கவலையுடன் இருந்த மனைவியை பார்த்து கணவன் சொன்னான், கவலைப்படாதே, இந்த பொருட்கள் எல்லாம் நம்மை விட்டு போகாமல் இருந்தால் நம்முடைய உயிர் நம்மை விட்டு போயிருக்கும். ஆகவே நீ இதை நினைத்து கவலைப்படாது. நம்முடைய குழந்தைகளையும் நாம் இழந்திருப்போம். நம்மை விட்டு போன இந்த பொருட்களை எல்லாம் நம்மால் திரும்ப பெற முடியும். நம்மால் மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆகையால் நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னான். அவன் மனைவி கண்களில் ஆனந்த கண்ணீரோடு இருப்பதை பார்த்து அவனும் சேர்ந்து கண்ணீர் விட்டான்.